குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் செகண்ட் யூனிட்டில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 16-17 அண்ட் எக்ஸைஸ் 19-20 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் கரூர் சோஷியல் கிளப் as on 31st-3/2018 particular as on 31st-3/2018 rupees. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்னிச்சர், பில்டிங், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2017 and 18, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 and 19, லோன் பாரோட், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்படின்னு நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வச்சு நமக்கு கேபிட்டல் ஃபண்டை நமக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு நமக்கு கேபிட்டல் ஃபண்டு கிடைக்கும். சரியா? ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு என்ன, லயபிலிட்டிஸ். ஸோ இந்த லயபிலிட்டிஸ் எது மூலியமாக நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக இந்த கேபிட்டல் ஃபண்டை நம்ம எடுத்துக்க முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சம்மு ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக நீங்களே அனலைஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி முன்ன நம்ம இந்த லெசனில் நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதே மெத்தட் தான், எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சொல்யூஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எது எந்த சைடு அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். ஸோ அதை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரைகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு லயபிலிட்டியா அசட்டா அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அசட். ஸோ இது எந்த சைடு வரும் அப்படின்னா, அசட் சைடு வரும் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்டிங். ஸோ பில்டிங் அப்படிங்கிறது எந்த சைடு நமக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பில்டிங் இஸ் ஆல்சோ கால்டு அசட். ஸோ பில்டிங் அப்படிங்கிறது நமக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க பில்டிங் அப்படிங்கிறது. அது நமக்கு ஒன் ஆஃப் த அசட். ஸோ இது எந்த சைடு வரும் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னா, அசட் சைடு நம்ம போடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஸோ பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2017 and 18 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு அடுத்து பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய சம்மில் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு அசட். அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு அசட். ஸோ அதே மாதிரியே அட்வான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லயபிலிட்டிஸ். முன்னாடியே வாங்கிட்டோம், ஸோ அது நமக்கு என்ன அப்படின்னா லயபிலிட்டி சைடு போடணும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ அகெயின் சொல்கிறேன் பாருங்கள், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டு, பில்டிங் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடும், தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸாக வாங்கிட்டோம். ஸோ அட்வான்ஸாக வாங்கினாலும் அது நமக்கு பொறுப்பு தான் அப்படிங்கிறதுனால அது நம்ம லயபிலிட்டி சைட் போடுறோம். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோன் பாரோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் பாரோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லோன் வாங்கி இருக்காங்க. எப்பயுமே ஒரு லோனை வாங்கும்போது அது என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபே பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு அது லயபிலிட்டி. ஸோ இது நம்ம லயபிலிட்டி சைட் போடுவோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒன் ஆஃப் த அசட். ஸோ அதனால இது எந்த சைடு நம்ம போடுவோம் அப்படின்னா அசட் சைடு போடுவோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே அசட் சைடு போடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இப்போது இதுதான் நம்ம போட்டது. பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் லயபிலிட்டி சைடு வரும், எதெல்லாம் அசட் சைடு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஒன்ஸ் அகைன் திரும்ப சொல்கிறேன், அதுதான் சொல்யூஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அசட் எல்லாம் டிக் பண்ணுறேன், லயபிலிட்டிஸ் எல்லாம் அப்படியே விடுறேன். ஸோ ஃபர்னிச்சர் இஸ் அன் அசட், பில்டிங் இஸ் அன் அசட், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் அன் அசட், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் அசட், கேஷ் இன் ஹேண்ட் அசட், கேஷ் அட் பேங்க் அசட். ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் அசட்டுக்கு? 6 ஐட்டம்ஸ். ஸோ அந்த 6 ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பில்டிங், ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட்.
ஸோ சேம் 6 ஐட்டம்ஸ் தான். ஸோ அதே போல் நமக்கு மீதி ரெண்டுமே எந்த சைடு வரும் அப்படின்னா லோன் பாரோட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நமக்கு லயபிலிட்டி சைடு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1,30,000 நமக்கு அசட் சைட் டோட்டல் கிடச்சிருக்கு. அதே லயபிலிட்டி சைட் டோட்டலும் 1,30,000 போட்டோம். இந்த 1,30,000 இருந்து 15,000 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,50,000 கிடைக்கும், 15,000 கிடைக்கும். இந்த 1,15,000 அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷினில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்ன கேபிட்டல் ஃபண்டு. ஸோ இந்த கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் 1,15,000. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் போகலாம். இப்போ நம்ம பார்த்த சம்மு இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்த்தோம். ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 17 பார்க்கலாம் பாருங்கள். Illustration 17. From the following receipt and payment account for the Friend Football Club for the year ended 31st March 2017. Prepare. Students, இதில் என்ன அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக கவனிங்க. ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் எத்தனை அக்கௌண்ட் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி மேம் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு 5 மார்க்ஸ் சம்மு. ஸோ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் தெளிவாக எது எந்த பக்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம இந்த சம்மு போட்டு நம்ம 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த புக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப் receipt and payment account for the year ended 31st March 2017. கிரெடிட் டெபிட் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ரெசிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிப்ட் சைடில் நிறைய ஐட்டம்ஸும் பேமெண்ட் சைடும் நிறைய ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் போட போகிறோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்னென்ன ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டு பேலன்ஸ் brought டவுன் கேஷ் பேங்க், டு சப்ஸ்கிரிப்ஷன், டு லீகசிஸ், டு கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர், பேமெண்ட் சைடு பை ஃபர்னிச்சர், பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், பை ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், பை பேலன்ஸ் கேரிட் ஆன், அதாவது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் ஃபார் ₹12,000 1st April 2016. இக்னோர் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர், அதாவது ஃபர்னிச்சர் டெப்ரிஷியேட் ஆனதை சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2016-17 சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது? 600 இருக்கிறதாவும், ஸ்டாக் ஆன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 100ம், கேபிட்டல் ஃபண்டு நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம போட போகிறோம். ஸோ பாருங்கள், திரும்ப வாங்க சம்முக்கு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட்டு போட போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான். ஹெட்டிங் என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா இந்த புக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த புக் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃபுட்பால் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கணும். ஸோ அதில் டெபிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இன்கம் ஓப்பன் பண்ணிக்குவோம் நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எது மேம் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கும்போது ஸோ பேமெண்ட் சைடு இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் மேம் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு அசட்டில் வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு அசட்டில் வந்துடும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வந்துடும் அப்படின்னா அசட் சைடு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ
எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நம்ம எதை போட போகிறோம் அப்படின்னா பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 800. இந்த 800 நம்ம அப்படியே போடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இதில் பாருங்கள், ஓப்பனிங் மெட்டீரியல் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நமக்கு எதுவும் கொடுக்கல. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் ஆன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31st 3/2000, அதாவது க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்ச்சேஸ்டு க்ளோஸ் மெட்டீரியலோட இந்த 100 நம்ம லெஸ் பண்ணி போடணும். புரியுதா? ஸோ 800 மைனஸ் 100 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 700 கிடைக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1500 போடணும். தென் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900 போடணும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும்தான் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ஏங்க மேம் கேஷ் இன் ஹேண்டோ கேஷ் அட் பேங்கோ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடலை அப்படின்னா இது நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும்? அசட் சைடு வரும். அதனால் அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ யூஸ்வலாக எந்த விஷயம் இந்த பேமெண்ட் சைடில் இருக்கிறதுல ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு அசட் வந்துடும். இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் அப்படிங்கிறது நமக்கு அசட்டு. ஸோ ரிமைனிங் 3 ஐட்டமும் நம்ம பேமெண்ட்டில் போட்டிருப்போம். இப்போது ரெசிப்ட் சைடு, இப்போ இன்கம் சைடு என்னெல்லாம் போடணும்? ரெசிப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம இன்கமில் போடுவோமா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதுலையும் எது வரக்கூடாது அப்படின்னா பேலன்ஸ் brought down, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே வராது. தென் அடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 5000 சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 5000 இன்னர் காலத்தில் போடணும். 5000 இன்னர் காலத்தில் போட்டு நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டில் 2016-17 நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இயர்லேயே நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறதுனால இந்த 5000ஓட நம்ம 6000 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5600 நம்ம அவுட்டரில் போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லீகசிஸ் அப்படிங்கிறது நமக்கு கேபிட்டல் ரெவென்யூ. ஸோ கேபிட்டல் ரெவென்யூங்கிறதுனால நமக்கு அது என்ன பண்ணக்கூடாது, இது நம்ம எடுத்துக்க கூடாது. தென் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? 2000. ஸோ அந்த 2000 நம்ம போட்டோம் அப்படின்னா போத் சைடு, அதாவது கிரெடிட் சைடு டோட்டல் எவ்வளோ வரும்? இன்கம் சைடு அப்படின்னா 7600 வரும். இந்த 7600ல் இருந்து இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போட்ட 700ஐயும் 1500ஐயும் 900ஐயும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4500 எது அப்படின்னா சர்ப்ளஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, எப்பயுமே இன்கம் சைடு, அதாவது சம்முக்கு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எப்பயுமே இன்கம் சைடு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு சர்ப்ளஸ். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்கம் சைடு நமக்கு அதிகமாக இருந்தால் அது நமக்கு சர்ப்ளஸ். ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்கம் சைடு நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எந்த சைடு நமக்கு அதிகமாக இருக்கு? இன்கம் சைடு. அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் டு ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணும்போது இன்கம் தான் நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்து பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ என்ன அக்கௌண்ட் நம்ம போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அண்ட் 31st March 2017 அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை போட போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு இது போடாமல் விட்டுருந்தோம். என்ன அப்படின்னா அசட்டில் ஃபர்னிச்சர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஆன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 100 எங்கே மேம் இருக்கு 100 அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல். ஸோ க்ளோசிங் அப்படின்னா நமக்கு எந்த சைடு வரணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இது நமக்கு 100 அசட் சைடு போடுவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் 13800 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசட் சைடு போடுவோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன மேம் போடணும்? இந்த அசட் சைடு ஃபுல்லாகவே எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல்
இதில் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும், என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கிறதா நமக்கு சொல்லியிருந்தாங்க, 600 நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு அப்படின்னா லயபிலிட்டி சைடும், அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அசட் சைடும் போடுவோம் இல்லையா. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அசட் சைடு எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் லயபிலிட்டி சைடு என்ன மேம் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், லயபிலிட்டி சைடு நமக்கு எப்பயுமே கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆனால் இதில் கேபிட்டல் ஃபண்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் ஃபண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 23,000 கேபிட்டல் ஃபண்டு. அந்த கேபிட்டல் ஃபண்டை லயபிலிட்டி சைடு போடுறோம். ஸோ லயபிலிட்டி சைடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ், அதாவது இந்த அசட் சைடு டோட்டல் 33,500 வரும். இந்த 33,500 ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், லீகசிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ். ஸோ ரெசிப்ட் சைடு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், லயபிலிட்டி சைடை அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது லயபிலிட்டி சைடு அதை போட்டுக்கிறோம். ஸோ 6,000 அதையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்கம்மை கம்பேர் பண்ணும்போது அசட் சைடு போத் டோட்டல் கம்பேர் பண்ணும்போது நமக்கு டெஃபிஷியட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 4,500. எங்கே மேம் இருக்குது 4,500னா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27,500 ப்ளஸ் லீகசிஸ் வந்து 6,000. டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னா போத் சைடும் 33,500 வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 33,500. ஸோ இந்த சம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரியே தான் எக்ஸசைஸ் 19, 20. ஸோ பாருங்கள் எக்ஸசைஸ் 19 ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஓவராலாக சொல்கிறேன், அந்த சம் நீங்களே போடுங்க. கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் as on 31/4/2019. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட்டால் போதும். ஸோ அதே மாதிரியே லயபிலிட்டிஸ் அமௌண்ட், அசட் அமௌண்ட் அப்படிங்கிற காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அசட். ஸோ இது எந்த பக்கம் வரும் அப்படின்னா அசட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இஸ் அன் அசட். ஸோ இது அசட் சைடு போடுறோம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அசட் சைடு போடணும். அதே அட்வான்ஸ்டாக இருந்தால் இது லயபிலிட்டி சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ். ஸோ ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஃபண்டை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இது நமக்கு லயபிலிட்டிஸ். தென் அதுவே ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அது அசட். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், இது எல்லாமே நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா அசட் சைடு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், நான் போட்ட மாதிரியே போட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 80,000 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 20 பாருங்கள். From the following receipt and payment account from the information given below for Ramanathapuram Sports Club, prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as and the date. Students இதில் நல்லா கவனிங்க. இது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதாவது நம்ம எக்ஸசைஸ் போட்டோம் இல்லையா, எத்தனாவது எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா 17th எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ 17 எக்ஸசைஸ் சேம் மாடல் தான் இந்த 20th எக்ஸசைஸ். ஸோ இந்த சம்மை போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சேம் மாடல் தான் பாருங்கள். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st December 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதில் எல்லாமே போத் அப்படியே அந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ எந்த டவுட்டும் வராது. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். தென் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். தென் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு அசட்டு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோட இதை ஆட் பண்ணணும். ப்ளஸ் க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம லெஸ் பண்ணணும். இது ஃபார்முலா. ஸோ லெஸ் பண்ணி போடணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா நமக்கு
பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு அசட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் மேடு வந்துடும். பேலன்ஸ் கேரிட் ஆன் கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் இது ரெண்டுமே நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட் பாருங்க ரெசிப்ட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க. எப்பயுமே சொல்லிட்டேன் ரெசிப்ட் சைடு பேலன்ஸ் ப்ராட் டவுனில் கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே வராது. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷம் கொடுக்கும்போது நமக்கு எந்த வருஷத்தை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க 2018 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நம்ம எந்த அமௌண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 33,000 மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த 33,000 எங்கே மேம் வரும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு நம்ம 33,000 போடுவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நமக்கு இன்கம் சைடு வரும். ஜென்ரல் டொனேஷன் இன்கம் சைடு வரும். அதுக்கப்புறம் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது நமக்கு இன்கம் சைடு வரும். மிஸ்செல்லேனியஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்கம் சைடு வரும். ஸோ அதர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு லயபிலிட்டி சைடு வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த அமௌண்ட்டோட நம்ம என்ன அமௌண்ட்டை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிச்ச அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி போன சம்லேயே சொல்லியிருந்தோம் சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் இதோட ஓப்பனிங் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் மெட்டீரியல். ஸோ பாருங்கள் ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா இந்த க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு நம்ம போடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இது 19th சம். ஸோ நம்ம சொன்ன மாடல்லையே போட்டிருக்கு. கேபிட்டல் ஃபண்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 80,000 கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு 20th சம் பாருங்கள். சொல்யூஷன் in the book of Ramanathapuram Sports Club income and expenditure account for the year ended 31st December 2018. So expenditure income. So surplus எவ்வளோ கிடச்சிருக்கு 2,300 கிடச்சிருக்கு. இந்த 2,300 பாருங்க நான் சொன்ன மாதிரியே பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்டோட இந்த 2,300 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணால் போத் சைட் டோட்டல் என்ன வரும் அப்படின்னா 48,300 வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.